ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்டிஏ வந்துட்டு ஜீரோ எரர் ப்ரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நியூ இயர்லேருந்து 2026லேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2026லேயும் வந்து இந்த விஷயங்கள் வந்து ப்ரோட்டோகால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அஸ் வெல் அஸ் ஜெஇ அட்வான்ஸ்லேயும் ஆல்ரெடி ஜெஇ மெயின்ஸ் அப்ளிகேஷனே ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் எல்லாம் இன்னும் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்கங்கிறது பார்ப்போம். இது சம்மந்தமாக நம்ம சில விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு பதிவிட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்காக பண்ணுறோம். என்ன மாதிரியான கீ ஃபேக்டர்ஸ் வந்து இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஃபோட்டோ நான் ஆதார். அதாவது ஆதாரில் உங்களோட கரண்ட் ஃபோட்டோ வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களோட நீங்கள் வெப்கேம் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் உங்களோட லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்க. அதுவும் அந்த ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோவும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க என்ஷூர் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன் அட் எக்ஸாம் சென்டர். அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் உங்கள் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குதோ அதுவும் நீங்கள் எக்ஸாம் சென்டரில் உங்களோட அப்பியரன்ஸும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுவும் கம்பல்சரி மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெளிவுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கைரேகை, ஓகேங்களா, ஐபால்ஸ், அதோட மேட்ரிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டேட்டா அனாலிசிஸ். ஃபாரன்சிக் டேட்டா அனாலிசிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கன்னு இல்லை, அதாவது யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களோட டேட்டாஸ் ஆல்ரெடி இருக்குது அவங்கள்ட்ட. அவங்களோட ஐபி, லொக்கேஷனு, எந்த கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட இடத்துலேருந்து டேட்டாஸும் நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸும் வெரிஃபை பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னா அவங்கள கேப்சர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் கம்பேரிசன், அதாவது ஏஜென்சி பேஸ்டு அது அவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களோட நீங்கள் அப்ளை பண்ண ஃபோட்டோஸும் ப்ரீவியஸாக யாரெல்லாம் அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோஸும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அவங்களையும் டிபார் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டைட்டான ஒரு செக்யூரிட்டி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க என்டிஏ இந்த 2026லேருந்து. ஸோ இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சொன்ன மாதிரி தான் ஆள் மாறாட்டத்தை நம்ம தடுக்கணும். ஓகேங்களா. அது போக இந்த இந்த அளவுக்கு டைட் செக்யூரிட்டி நமக்கு கொடுத்தாம மட்டும்தான் ஒரு கரெக்ட் பர்சனை நம்ம ஒரு டாக்டர் ஆக்க முடியும். அந்த எக்ஸாமுக்கு உண்டான கரெக்டான ரிசல்ட்ஸ் ஒரு கரெக்டான பர்சனுக்கு சேரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. என்ஷூர் அத்தன்டிக். அதான் இப்போ நான் யார் கரெக்ட் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இதை என்ஷூர் பண்ணணும். ஓகேங்களா. இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னா, ஓகேங்களா. ஸோ அவங்க அந்த அனாலிசிஸ், அந்த டெஸ்ட்டு இதெல்லாம் ப்ராப்பராக ப்ரியராக அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் டாக்குமெண்ட் எரர். ஓகே, நீட் டாக்குமெண்ட்டில் என்ன மாதிரியான எரர்ஸ் எல்லாம் வருது, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் மறுபடியும் இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுறோம். பார்த்துங்க, 10th மார்க் ஷீட்லேயும் ஆதார் கார்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக இருக்கணும். ஓகேங்களா. அதாவது அவங்களோட நேம், அதாவது ஸ்டூடெண்ட்டோட நேம் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஆதார் கார்டுலேயும் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா யூடிஐடி சர்டிஃபிகேட். யூடிஐடி சர்டிஃபிகேட்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் சர்டிஃபிகேட். அவங்களோட நேமும் 10th மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி இருக்கணும். அஸ் வெல் அஸ் அவங்க அந்த டாக்குமெண்ட் ப்ராப்பர் வேலிடிட்டியோடு இருக்கணும். ஓகேங்களா. எனி வேலிடிட்டி பீரியட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதை கரண்ட்டில் வேலிடிட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் ரீஅப்ளை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட் ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி எக்ஸெட்ரா. ஓகேங்களா. இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் வேலிடிட்டி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அதாவது என்ன மேஜராக பார்த்தீங்கன்னா ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1st ஏப்ரல்லிருந்து வேலிடிட்டி ஸ்டார்ட் ஆகும். 31st மார்ச் வேலிடிட்டி க்ளோஸ் ஆகிடும். இது எவ்ரி இயர் ரினியூவல் ப்ராசஸ் இந்த சர்டிஃபிகேட். ஸோ நம்ம கரண்ட் வேலிடிட்டி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் எல்லாத்துலேயும் ரிப்பீட் ஆகணும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு ஒன் டைம் சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எல்லா சர்டிஃபிகேட்டுமே டிஜிட்டல் காப்பியாக இருக்கும்போது உங்களுக்கு ப்ராசஸிங்கில் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு அக்யூரேசியாகவும் இருக்கும். ஓகேங்களா.
அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட். ஓகேங்களா? ஆதாரில் இன்னும் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நேம் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அவங்க ஜெண்டர் ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணும். அப்புறம் அது போக வந்துட்டு கரண்ட் ஃபோட்டோ அப்டேட். அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, இந்த கரண்ட் பீரியட் என்ன உங்களோட அப்பியரன்ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஆதாரில் அப்டேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் அப்ளிகேஷன் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அதோட உங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் சேம் ஐபால்ஸ் அண்ட் ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஓகேங்க. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணிக்கணும். கரண்ட் அட்ரஸ் நீங்கள் இப்போ கரண்ட்டில் ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி நீ ஃபர்தர் பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதை ஓரியன்டான நியர்பைஸ் தான் உங்களுக்கு சென்டர் போடுவாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு உங்கள் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ விஷயங்கள் ப்ராப்பராக அப்டேட் ஆகுது அப்படிங்கும்போது உங்களோட கரண்ட் அட்ரஸை அதை நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேலிட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. வேலிட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்துட்டு உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக வந்துட்டு அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி மொபைல் வந்துட்டு எந்த ஒரு எரரும் இல்லாமல், இமெயில் ஐடி எந்த ஒரு எரரும் இல்லாமல் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா, ரன்னிங் கண்டிஷனில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த நெட்ஒர்க் ஏதோ பிளாக் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஓகேங்களா, கரண்ட் வேலிடிட்டி பீரியடில் இருக்குதாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதை தான் நீங்கள் நீட் அப்ளிகேஷன் பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்பீங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான அனைத்து விதமான எக்ஸாம் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட்டுருக்கோம். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.